ஹாய் ஹலோ வீவர்ஸ், இது நம்மளோட ஏஸ்கிரிவி. நம்ம சேனலில் தொடர்ந்து சினிமா சார்ந்த அப்படிலாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு தளபதி விஜயனோட தீவிரமான ரசிகர்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் காத்திருக்கு ஜனநாயகன் படத்தோட அப்டேட் பார்க்க போகிறோம். ஜனநாயகன் படத்தை பொறுத்தவரைக்குமே ரெண்டு முக்கியமான ஒரு அப்டேட். இந்த படத்துக்கு சென்சார் எப்போ கிடைக்கும், ப்ரொடியூசர் எந்த ஒரு டேட்டை லாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஃப்ரம் நம்மளோட ஸ்ரீலங்கா அண்ட் மலேசியாவில் இப்போதைக்கு மே 14 சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கழுவி ஊற்றிட்டு இருக்கீங்க. என்ன ப்ரோ மே 1ன்னாங்க, அப்புறம் ஏப்ரல் 40ன்னாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா மே 8ன்னாங்க, இப்போ என்னடானா மே 14ன்றாங்க. இதுக்கப்புறமா இன்னும் எவ்வளோ நாள் தள்ளி போக போகுது அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் கேட்டிருக்கீங்க. அதுக்கான விடை தான் இந்த வீடியோ. அதை தாண்டி இந்த வீடியோட எண்டில் ரொம்ப முக்கியமாக நாளைக்கு டிவிகேயோட ரிசல்ட்டை பற்றி நம்ம பேச போகிறோம். அதை பார்க்கறதுக்கு நம்மளோட ஏஸ்கிரிவி யூடியூப் சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட ஏஸ்கிரிவி யூடியூப் சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தொடர்ந்து தளபதி ரஜினி சொல்லிட்டு எல்லா ஆக்டரோட படத்தோட அப்படியே நெய்லியும் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ரொம்ப முக்கியமாக இப்போ தளபதியோட ஜனநாயகன் படத்தை பொறுத்தவரைக்குமே அந்த சென்சார் ப்ராசஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இன்னும் முடியலை. அதாவது அந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸ்ன்றது இருக்குது. அது முடிகிற வரலும் நம்மளுக்கான அந்த சென்சார் சர்டிஃபிகேட்டுன்றது ப்ரொடியூசர் கை வந்து சேராது. அந்த ப்ரொடியூசருக்கு எப்போ அதை வந்து கையில் வந்து சேரும்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே, இன்றைக்கி கரெக்டாக மே 3, நாளைக்கு மே 4 எலெக்ஷன் ரிசல்ட் டே. எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமா தான் ஜனநாயகன் படத்தோட சென்சார் சர்டிஃபிகேட் அஃபிஷியலாக ப்ரொடியூசர் கையில் ஹேண்ட் ஓவர் செய்யப்படும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எழுதப்படாத ஒரு விதின்றது இருக்குது. இந்த படம் எலெக்ஷன் வரக்கூடாதுன்றது யாரோ ஒரு பிளான் பண்ண மாதிரி ஒரு விஷயமா இருக்கலாம். பட் லீகலாக இந்த படம் ரிலீஸ் ஆகலை. அதனால் இப்போதைக்கு மே 4 நாளைக்கு ரிசல்ட் வரலும் இந்த படத்துக்கான சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்காது. ரிசல்ட் முடிஞ்சு 5 இல்லை 6 ப்ரொடியூசர் கையில் இந்த அஃபிஷியலான சென்சார் சர்டிஃபிகேட் U/Aன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு சினிமா வட்டாரத்தில் இருக்கிற நிறைய பேர், முக்கியமாக கோலிவுட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ப்ரொடியூசருக்கு இப்போதைக்கு ரியலிஸ்டிக்காக இந்த ஜனநாயகன் படத்தை எப்போ ரிலீஸ் பண்ண முடியும், பிளான் பண்ண முடியும்னு பார்க்கும்போது விஜயண்ணா கூட ஒரு மீட்டிங் நடந்ததாக சொல்கிறாங்க வீடியோ கால் மூலியமாக. இப்போதைக்கு கருப்பு படத்துக்கான அந்த ரிலீஸ் டேட்டுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆடியோ லான்ச்லாம் வச்சு பிரம்மாண்டமாக முடிச்சுட்டாங்க. மே 14 அந்த படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துக்கு தான் அதிக ஸ்க்ரீனுன்றது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தியேட்டர் ஓனர்ஸ்லாம் ஒதுக்கியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ரைட்ஸ் வாங்கி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. மறுபக்கம் இன்னும் நிறைய ஹாலிவுட் படங்கள், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சில ஹிந்திலேருந்தோ தெலுங்குலேருந்தோ வர படங்களும் அந்த டைமில் ஸ்கெடியூல் ஆகிருக்கு. இப்போ இந்த ஐமேக்ஸில் ரிலீஸ் பண்ணுறது அதெல்லாம் 2ஆம் பட்சம். ஓசிஸில் நம்ம வந்து 2 வீக்ஸ் முன்னாடி ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிடணும். அதே சமயத்தில் நம்ம ஊரில் இருக்க தியேட்டர் ஓனர்ஸ்கிட்டயே பேசணும் அப்படின்னு இருக்கும்போது இந்த ஒரு ஸ்ட்ரகிள்னால ப்ரொடியூசர் இப்போதைக்கு இந்த படத்தை மே 22 வரல எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதம் மே எண்டில் தான் கண்டிப்பாக ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும்ன்றது எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா படத்தோட ரிலீஸுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி தியேட்டர் ஓனர்ஸ், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், இவங்க எல்லாருக்கிட்டையும் பேசணும். இப்போதைக்கு ஓவர்சீஸில் இருக்கிற ஸ்ரீலங்கா டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி 14 படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்கன்னு. பட் 14 ரியலிஸ்டிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கருப்பு படம் இருக்குது, அது கூட இன்னும் சில படங்கள் வருதுன்ற போது ஜனநாயகனுக்கு இப்போ கேட்டோன்னே ஸ்க்ரீன் கொடுத்துட மாட்டாங்க. இது இல்லாமல் இந்த ஓடிடி டீலை பொறுத்த வரைக்குமே அமேசான் பிரைம் ஆல்ரெடி வெளியில் போயிட்டாங்க. இப்போ ZEE5 ஒரு தொகை வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. 50 கோடி ரூபாய் கிட்ட இந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸை அக்வயர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ப்ரொடியூசர் இப்போ அதுக்கான டிசிஷன்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் சென்சார் சர்டிஃபிகேட் ஃபஸ்ட்டு வரட்டும் அப்படின்ற மாதிரி ப்ரொடியூசர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தளபதி விஜய் அண்ணாவும் அவங்களோட சைடில் இருக்கவங்களும் ஃபஸ்ட்டு இந்த எலெக்ஷன் ரிசல்ட் நாளைக்கு வரட்டும், நமக்கு பாசிட்டிவாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இதுதான் இப்போதைக்கு ஜனநாயகன் படத்தோட இருக்கிற நிலவை. இப்போ நம்ம எலெக்ஷனுக்கு வருவோம். இந்த 2026 தமிழ்நாடு ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷனை பொறுத்த வரைக்குமே இது ஒரு யுகத்துக்கான தேர்தல் வந்து சொல்லலாம். ஏன்னா 75 வருஷம் பழைய கட்சி, 50 வருஷம் பழைய கட்சி, இந்த 2 கட்சியுமே ஒன்றா மோதுது. இந்த 2 கட்சியுமே இது வரலாம் யாரும் தாண்டி ஜெயிச்சது கிடையாது. இந்த 2 பேருமே மாற்றி மாற்றி மோனோபோலி மாதிரி வந்துட்டு இருக்காங்க. யாருக்கும் அவங்க பயப்படாமல் இருக்காங்க. ஆனால் அவங்களே திணற வச்சு பயப்பட வச்ச ஒரு கட்சி 2.5 வருஷம் பாப்பா அப்படின்னு அழைக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம், விஜய் அவர்களோட ஒரு கட்சி தளபதி விஜய். இந்த யுகத்தோட மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் நடிகர். ஆனால் அவர் பீக்கில் இருக்கும்போது எனக்கு நடிப்பு வேணாம், நான் மக்களுக்காக தான் நல்லது செய்ய வரேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கட்சி ஆரம்பித்தார். February 2, 2024 தன்னோட கட்சியை தளபதி விஜய் அண்ணா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணி ஆரம்பித்தார். அவரோட கட்சி ஆரம்பித்த உடனே அவரால் மாநாடு போட முடியுமா, கூட்டத்தை கூட்ட முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது தன்னோட முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடத்தினார்.
அந்த இடத்துல பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை பார்க்கும்போது எல்லா கட்சிகளும் பயந்தது, அதிருச்சு. ஆனா இது ஒரு நடிகருக்காக வரப்போற கூட்டம் அப்படின்ற மாரி அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இது நடிகருக்கான வரப்போற கூட்டம் இல்ல. இதுக்கப்புறமா இந்த தமிழக மக்கள ஆளப்போற ஒரு தலைவனோட கூட்டம்ன்றது பார்த்தீங்கன்னா, அப்பதான் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது. ஆனா அந்த கூட்டத்தை பார்த்தோனே இது என்ன நடிகருக்கான வந்த கூட்டம்? இவர் பிரச்சாரத்துக்கு போகும்போது கூட்டம் வருமா? முதல்ல இவரால 234 தொகுதியில தனித்து போட்டியிட முடியுமா? இல்ல அவருக்கு நிறுத்துறதுக்கு முதல்ல ஆள் இருக்கா? அதிகார பலம் இருக்கா? பணபலம் இருக்கா? அவருக்கான அந்த கேண்டிடேட்ஸ் இருக்காங்களா? பூத் ஏஜென்ட் இருக்காங்களா? தலைமை பண்பு இருக்கா? பல கேள்விகள், பல துயர சம்பவங்கள் எல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் தளபதி இந்த இடத்துல வந்து நின்றுக்கிறாரு. எல்லா கட்சிகள் கண்ணிலையும் விரல விட்டு ஆட்டியிருக்காருன்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்றாங்க. நாளைக்கு அதுக்கான எலெக்ஷன் ரிசல்ட்ன்றது இருக்க போது டிவிக்கு எத்தனை சீட்டு ஜெயிச்சாலுமே அது ரிசல்ட்டில் தெரிய போகுது. ஆனால் திருமாவளவன் அவர்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர். அவர் என்ன சொல்லியிருந்தாரு, விஜய் அவர்கள் என்ன சீட்டு ஜெயிக்க போறாரோ அதுதான் இந்த எலெக்ஷனே டிசைட் பண்ண போகுதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுத்துருந்தாரு. திமுகவோட கூட்டணியில் இருக்கிறவர் அவர் சொல்ற மாதிரி தாங்க. இப்போதைக்கு ஒரு விஷயம் தான், இந்த எலெக்ஷனை டிசைட் பண்ண போகிறது, யார் பக்கம் வெற்றின்றதை நிர்ணயிக்க போகிறது விஜய் அவர்கள் தான். ஆனால் விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷனை ஜெயிப்பாரா? அந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கும். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். டிவிகேவோட வரலாறு, தளபதியோட வரலாறு இவ்வளோ ஷார்ட்டாக 2 நிமிஷத்தில் நான் சொல்லிட்டேன். எல்லாதார தலைவர் இவ்வளோ நாள் தளபதி விஜய் எல்லாம் கஷ்டப்பட்டு வாக்கு சேகரித்தது, ஒரு இடத்துலையும் போயிட்டு பிரச்சாரம் பண்ணது, அவருக்காக மக்கள் கொடுத்த ஆதரவு, உங்களை மாதிரி நிறைய பேர் தளபதிக்காக கேன்வாஷ் பண்ணியிருப்பீங்க ஓட் போட சொல்லி. அந்த மாதிரி பல பேர் வந்து இவ்வளோ உழைப்புகளுக்கான ஒரு ரிசல்ட்டு தான் நாளைக்கு தெரிய போகுது. மே 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் டே. கண்டிப்பாக நம்ம எல்லாரும் காத்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வெற்றியாக நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கடவுள்கிட்ட வேண்டிப்போம். உங்களோட மதம் எந்த மதமாக இருந்தாலும் சரிங்க, மறக்காம உங்களோட கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க விஜயலாக்காக. அதை தாண்டி ரொம்ப முக்கியமாக நாளைக்கான எலெக்ஷன் ரிசல்ட் 8 மணிக்கு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 8 மணிக்கு ஃபஸ்ட்டு போஸ்டல் ஓட்ஸ்லாம் வந்து எண்ணுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து 8:30லேருந்து மற்ற நம்ம வாக்குச்சாவடியில் போயிட்டு ஓட் பண்ண பார்த்தீங்களா, அதெல்லாம் எல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்டாக ஒரு 2 மணிக்குள்ளே நம்மளுக்கான ரிசல்ட்டுன்றது தெரிஞ்சிடும். முக்கால்வாசி பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, மத்தியானம் 12 மணிக்கெலாம் யார் ஆட்சி அமைக்க போகிறாங்கன்றது தெரிஞ்சிடும். அந்த ஆட்சி நம்மளோட ஆட்சியாக, தளபதி விஜயோட ஆட்சியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் காத்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக அதுக்கான ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு நினச்சிக்கலாம். பட் இருந்தாலுமே என்னால் சொல்ல முடிஞ்ச ஒரு மிக முக்கியமான டிஸ்க்ளைமர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயம், நாளைக்கு நம்ம லைவ் வந்துடும், கவலையப்படாதீங்க. நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க எலெக்ஷனுக்காக தயவுசெய்து லைவ் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. நாளைக்கு காலையில் 8:45 நம்ம சேனலில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா லைவ்ன்றது ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எலெக்ஷன் ரிசல்ட்டை நம்ம சேனலில் இருந்தே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, யார் யார் எந்தெந்த தொகுதியில் லீடிங்கில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் கண்டிப்பாக ஒரு என்ன சொல்கிறது நியூட்ரலான முறையில், அது டிஎம்கேவோட சப்போர்ட்டராக இருந்தாலும் சரி, ஏடிஎம்கேவோட சப்போர்ட்டராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே நியூட்ரலாக அங்கே என்ன நடக்குதோ அது அப்படியே உங்ககிட்ட காட்ட போகிறேன். மறக்காம நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க. இப்போ அந்த டிஸ்க்ளைமருக்கு போயிடலாம். எத்தனை தொகுதிகள் எத்தனை இடத்துல விஜய் அண்ணா எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கி எவ்வளோ ஜெயிச்சாலுமே நான் ஒரே ஒரு விஷயம், டிவிகேவோட தொண்டர்கள், தளபதியோட ஃபேன்ஸ் எல்லார்கிட்டையும் நான் சொல்லிக்கிறேன், விஜயை அவங்களோட வீட்டில் இருக்கிற ஒருத்தராக பார்க்குற எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான், ரிசல்ட் என்ன ஒன்றாவா இருக்கட்டும், இது வந்து ஒரு பயிற்சி தான். விஜய் அண்ணா அவர்களும் பார்த்தீங்கன்னா இதை ஒரு பயிற்சியாக தான் எடுத்துக்க போகிறாரு. இனி வரப்போகிற காலங்களில் டிவிகேவோட கொடி தமிழ்நாடு முழுக்க பறக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. புதுச்சேரி எலெக்ஷனோட ரிசல்ட்டும் நாளைக்கு வருது. கண்டிப்பாக தாவேகா நிறைய இடங்களில் ஜெயிக்கும், வெற்றி பெற்று ஆட்சி அமைக்குமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது என்ன அமைக்கும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் நோட்டோடவே இந்த முடிக்கிறேன். உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எது நடந்தாலுமே சந்தோஷமாக ஏற்றுக்கலாம். நான் சொல்கிறேங்க, வில்லார் லாஸ் தளபதியை ஃபாலோ பண்ணுறதை நான் என்றைக்குமே நிறுத்த மாட்டேன் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் தளபதியோட தீவிரமான ரசிகர்கள் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் செய்யலாம். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். பாய் நண்பர்களே. கான்ஃபிடென்ட்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார், வெற்றி நிச்சயம் சார்.